எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை பார்ப்ப அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் மகிமையான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வாராக. அது இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது 1 சாமுவேல் 17:37 சொல்கிறது, கர்த்தர் உன்னோடைய கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களுடைய கூட இருப்பாராக. நீ போகிற இடத்தில் அவர் உன்னோட கூட இருப்பாராக. நீ வேலை செய்கிற இடத்தில் உன்னோட கூட இருப்பாராக. நீ கடந்து வருகிற எல்லா பிரச்சனை போராட்டங்கள் நடுவே அவர் உன்னோட கூட இருப்பாராக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நான் உங்களை பலப்படுத்துகிறேன். ஒரு வேளை நீங்கள் யோசிக்கலாம், நான் தனியாய் நடந்து போகிறேன், தனியாய் போகிறேன், தனியாக தான் வண்டியில் போகிறேன், தனியாக தான் வாரேன், யாரையும் கூட இல்லை என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா, நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லி. சுற்றி சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும்போது எதிர்மறையாய் நடக்கும்போது நமக்குள்ள ஒரு யோசனை வரும், கர்த்தர் இருக்கிறாரா இல்லையான்ற சந்தேகம் நமக்குள்ளே வரும். கர்த்தர் இருந்திருந்தால் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, கர்த்தர் இருந்திருந்தால் ஏன் எனக்கு போராட்டம், கர்த்தர் என் கூட இருந்திருந்தால் ஏன் இந்த வறுமை வருகிறது என்று சொல்லி பல கேள்விகள் வரலாம். ஆனால் சற்று யோசித்து பாருங்கள், வறுமை வருவது உண்மைதான், கஷ்டம் வருவது உண்மைதான், துக்கம் வருவது உண்மைதான். அவைகளுக்கு நடுவே உன்னை எவ்வளவு அழகாய் கர்த்தர் நடத்துகிறார் என்பதை நீங்களும் நானும் சற்று கவனித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் கலங்கி நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். அவர் உங்களோட கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் நம்மோட கூட இருக்கும்போது நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. யோசுவா 1:9 சொல்லுகிறது, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே. கர்த்தர் சொல்லுகிறார், நான் கூட இருக்கிற மகனே மகளே, உனக்கு இருக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, நான் கூட இருக்கிறனால நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீ திகைத்து நிற்க வேண்டிய அவசியமில்லை, கலங்கி நிற்க வேண்டிய அவசியமில்லை. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒருவேளை திகைக்கிற ஒரு சூழ்நிலை உனக்கு வரலாம், கலங்கி நிற்கிற ஒரு சூழ்நிலை வரலாம், பலனில்லாமல் சூழ்நிலை வரலாம், திகைத்து நிற்கிற சூழ்நிலை வரலாம். பயப்படாதிருங்கள், அவர் உங்களோட கூட இருப்பார், உங்களை நடத்துவார், உங்களை கைவிடாதிருப்பார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். உடைந்த இருதயத்தோடும் கண்ணீரோடும் யார் யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தரின் விடுதலை தரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். மகிமையான தெய்வம் மகிமையான காரியங்களை செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். தடைகளை எல்லாம் நீக்கி போடும். இன்றைக்கு கர்த்தர் ஒரு மாறுதலை கட்டளையிடும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கிருபை மேல் கிருபை பெருகட்டும். ஆண்டவரே, ஆச்சரியத்தின் மீது ஆச்சரியம் பெருகட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு வெளிப்பாடு, ஒரு மகிமை என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதிக்கட்டும் நான் ஜெபிக்கிறேன். அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறந்து கொடுப்பீராக ராஜா. எந்த காரியத்தை குறித்து பயப்படுகிறார்களோ கலங்குகிறார்களோ அந்தந்த காரியத்தில் கர்த்தரின் தைரியத்தையும் பலத்தையும் கொட்டித்தரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். கிருபை சூழ்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வெகு நாள் காத்திருப்பு இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம். அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன், கேட்டுக்கொண்டிருந்தோம், அங்குமிங்குமாய் அலைந்து கொண்டிருந்தோம். ஆனால் சரியாக இடம் அமையவில்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார். இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் 6 மணியிலிருந்து 8:30 மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பிரியமானவர்களே, என் அன்பு ஜனங்களே, நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு ஆளாய் இருந்தால், நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், ஒருவேளை வியாதி இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால், கஷ்டங்கள் இருந்தால், துக்கங்கள் இருந்தால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய இந்த யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை அசைத்து கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் இது அருகிலே யாராவது இருப்பீர்கள் என்று சொன்னால், சென்னையில் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். நான் இந்த வீடியோவில் இதை கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது, அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது. இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும், இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன். நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம், அவரை உயர்த்துவோம், கனப்படுத்துவோம். உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன். God bless you.